பட் இந்த இடத்துல நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை, அவங்களுக்கு தான் இந்த வெற்றியை நான், ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இந்த படம் கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே, இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமும் எந்த தயக்கமும் எப்பயுமே இருந்தது கிடையாது. சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும், சில உண்மைகள் தெரியணும். இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம், அதாவது கூடயே இருக்கிறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க. சினிமா வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சிருக்கோன்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கி எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது, அதெல்லாம் காணாமல் தான் போகுது. பட் எல்லோரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணலை. இது ஒரு சேலஞ்சிங், இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு தான் நான் நினச்சேன். எத்தனையோ படங்களுக்கு சேமாக தான் உழைக்கிறோம், அதே தான் உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்தித்து கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் உண்மையாலே இந்த படம் நினச்சேன். இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இதுக்கு மேலே வந்து நாம் போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சூழ்ச்சி பகைமை, ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாமல் தடுக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள். நான் வந்து எல்லோரும் சொன்னாங்க 4வது நாள் 5 நாள் சார் சக்ஸஸ் மீட்டு, தேங்க்ஸ் மீட். இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டு தான். நான் சக்ஸஸ் மீட்டுன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் 3வது வாரம் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான். ஸோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இவன் வந்துடவும் கூடாதுன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அழகன் தர்மணியில் ஒரு மோனோபோலியாக இருக்குது சார், சினிமா ஒரு மோனோபோலியாக இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், மோனோபோலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது. நம்மளை மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா, புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது. ஒரு படம் வருது, நாங்கள் 4 வாரம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க, அந்த 4 வாரம் தேட்டர் வைக்கணுன்றாங்க. அது வந்து அந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை, இத்தனை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், தேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். தேட்டருக்காரங்களை நம்ம என்றைக்குமே தப்பே சொல்லக்கூடாது. தேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கும் தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது. இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்குது, திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎன்சி இளங்கோவம் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் இங்கே சரியில்லை சார், நாம தான் சரியில்லை. நாம் வந்து எந்த வித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்றைக்கி அழிச்சிட்டு இருக்கணும். அதுதான் உண்மை, நிதர்சனமான அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்னைக்கு வந்து நிற்குது, ஜெயிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட். அதுக்கு காரணமாக இருந்ததும் பத்திரிகை மீடியா நண்பர்கள். முதல்ல நீங்கள் எழுதுனீங்களே சார், நான் அப்பயே தான் சொன்னேன், நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதுனது வந்து அவ்வளோ ஒரு உண்மையாக இருந்தது. அந்த எழுத்து தான் இந்த படம் இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து 2வது வாரம் போய் 3வது வாரம் எனக்கு மண்டேலேருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், எல்லா படமும் நல்லா ஓடணும். அந்த தயாரிப்பாளர்கள் அந்த 10-12 தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்னது நாங்கள் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதின்னு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டோம். 1.5 மாதம் டேட்டு போயிட்டு ஈரோடில் போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 12 படங்கள் யார் விட்றான்னு பார்த்தா நம்ம கூட இருக்க ஆளுங்களே விட்றாங்க.
அப்போது ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் டைம்லலாம் பண்ணி அப்பயும் அதே தான் பிரச்சனை. ஒரு சுயநலம், நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம், மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை. அது நான் ஈசி மெம்பராக இருந்தே சொல்கிறேன். டெஃபினட்டாக இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும். வந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக நிற்க முடியும். அந்த இடத்துல சினிமா இருக்குன்றது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அண்டு இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அதாவது வந்து டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து கண்டிப்பாக சொன்னார், சார் இந்த படம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கட்டத்தில் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல முதல்ல வந்து திருப்பி நான் வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் படத்தில் நடிப்பனான்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கண்டினியூஸாக படம் ஷூட்டிங் போகுமான்ற ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படி தான் நடக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு வெறியாக இருந்து ஒரு 6 மாதத்தில் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பித்த படங்க வெறித்தனமாக வேலை செஞ்சோம். ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி படம் ரிலீஸ் தான். அவ்வளோ வெறித்தனமாக நான் மட்டும் இல்லை, இந்த டீம் மொத்த டீமுமே வேலை செஞ்சனால மட்டும்தான் என்னால் அது வேலை செய்ய முடிஞ்சுது. ஏன்னா என்னுடைய பழைய படங்கள் அனுபவங்கள் தான். உதயா படமாக பாதியில் நிற்கும் பாதியில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமாக என்னுடைய பிஆர்ஓவாக இருக்கிற நிக்கில், என்னுடைய கேரியரில் நான் எப்பப்போ சோர்வாக இருக்கிறேனோ தட்டி எழுப்பி, என்னண்ண அண்ணனா இவர் எனக்கு எங்கேயோ வயசில் பெரியவர், இவர் அண்ணன்வார். அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து அண்ணன்வார். திடீர்னு நான் பெரியப்பான்னு கூப்பிட்டுருவேன் டக்குன்னு. ஆமாம். அதனால் அவர் வந்து எனக்கு வந்து அவர் சொல்லும்போது நான் சொன்னேன், அவர் என்னுடைய கேரியரில் மிகப்பெரிய நான் இன்றைக்கி நிற்கிற ஒரு பெரிய பலமாக நிற்கிறேன்னா அதுக்கு நிக்கில் காரணம். அந்த நிக்கில் அண்ட் டீம், இவருடைய டீமே வந்து ஒரு ஃபயரான டீம். கார்த்தி, செந்தில், அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபயரான டீம். எல்லாமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இந்த வெற்றியை வந்து எனக்கு நானும் கனவுலாம் நினைக்கிறேன். என்னடா நம்ம படமாக இப்படி ஓடுது, பேலஸில் போய் திருச்சி பேலஸில் பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம படமாக இது, போன படம்லாம் நம்ம டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்தோமே, இந்த படம் ஆடியன்ஸாக வந்துடுறாங்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றியை நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா உண்மையான வெற்றி எங்ககிட்ட டிசிஆர் ரிப்போர்ட்டே இருக்குது. எந்தெந்த ஏரியாவில் இன்றைக்கி என்ன போகுது, என்ன ரிப்போர்ட்டு, இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. சும்மா வந்து ஒரு படத்தை வந்து சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இல்லை. ஆனால் எல்லா படமும் நல்லா ஓடணும், எல்லாருமே படம் நல்லா எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஒரு 10 படம் 12 படம் சார். அடுத்த ஸ்டெப்பு நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்ன பண்ணுறோமோ இல்லையோ, ரிலீஸ் ரெகுலரைசேஷன் 100% மஸ்ட்டு சார். அதுதான் சார் முக்கியம். அதுதான் 100% முக்கியம். இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளுங்களே வந்து சைடில் ஒரு படத்தை கொண்டு விடுறாங்க. எனக்கு அவன் வேண்டியவன்றாங்க, நான் வேண்டியவன்றாங்க. இதே தான் போன படம் எனக்கு உத்தரவு மகாராஜாவும் நடந்தது. சவுந்தரண்ணே அங்கே கொஞ்சம் பேசுங்கண்ணே ஈஸியில். அதனால் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி. அதனால் ஸோ இது வந்து ஒரு பவரான டீம் வரணும் சார். அப்போ தான் சார் சினிமா நல்லாயிருக்கும். இது வந்து இனிமேல் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் எந்த சங்கத்துலேயும் நிற்க போகிறதில்ல. ஏன்னா வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சங்கம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ இருந்த காலத்தில், எங்கள் அப்பா காலத்துலையோ, கேஆர் சார் காலத்துலையோ, இப்ராஹிம் ராவுத்தர் சார் காலத்துலையோ இருந்த சங்கம் திருப்பி வரணும். அந்த ஸ்ட்ராங் வரணும். யாருக்கும் எந்த இதுவும் பயப்படாமல் ஒரு தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த சங்கமாக அது வந்தால் மட்டும்தான் சினிமா வந்து எனக்கு இவனை தெரியும், எனக்கு சைடில் தெரியும், எனக்கு இங்கே மேலதிகாரியில் தெரியும், அவங்க சொல்கிறாங்க. நான் மறைமுகமாக சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். நிறைய இருக்காங்க. அதாவது எங்கேயாவது எங்கள் படம் வந்து வெளியில் போயிடுமோன்னு சொல்லிட்டு கூடவே 2 பேர் சில ஆட்கள் வந்து எங்கள் படத்தையும் உள்ளே வச்சு எங்களுக்கு தேட்டர் கிடைக்காம இதெல்லாம் பார்க்கும்போது, சார் எதுக்கு சார் இதெல்லாம்? நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் சினிமாவில் ஊர்லேருந்து மூட்டையை கட்டிட்டு வராங்க சார். மூட்டையை கட்டி எதுக்கு படம் பண்ணணும்? அவங்க ஜெயிச்சாங்கன்னா 10 படம் எடுப்பாங்க சார். 10 பேருக்கு லைஃப் கிடைக்கும் சார், 10 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் சார். தயவு செஞ்சு என்ன மாதிரி போராடிட்டு இருக்கிற ஒரு இளைஞருடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடுது சார். போராடி வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுது. அதனால தான் பல இடத்துல இப்போ நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. பல இடத்துல பல விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிறது காரணமே வந்து தன்னம்பிக்கை இழக்கிறதும், தன்னம்பிக்கை இழந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டவுன் ஆகி போயிடுறது தான். எனக்கு டவுன் ஆகாமல் நானே தேத்திக்கிட்டே இருக்கேன். டவுன் ஆகாமல் என் தன்னம்பிக்கை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில் எனக்கு வந்து வெக்ஸ் ஆகிட்டேன். ஏடா இப்படி பண்ணுறோம். ஆனால் 2வது நாள் 3வது நாள் உங்கள் எழுத்தால் மட்டும் இந்த படம் பிக்கப் ஆச்சு.
உங்கள் எழுத்தால் உங்கள் மீடியாவில் வந்த விஷயங்கள்னால தான் இந்த படம் பிக்கப் ஆச்சு. அந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கு நாங்கள் எல்லாம் டே அண்ட் நைட்டு பன்னீர் பிரதர்லாம் தெரியும், தூங்கலை. அவர் கிட்டத்தட்ட அப்படியே 2வது நாள் 3வது நாள் அப்படியே மக்களுடைய ஆவரேஜாக ஏறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் திருச்சி போகிறோம், எங்களை கணக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை நாகராஜன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மாதிரி வந்து நிறைய கேரக்டர் தனசேகர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாகர் சார்லாம் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ், யார்ப்பா அந்த வில்லன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து கஷ்டம் என்னென்னா, நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். கடவுளாக இருந்து நிறைய பேர் வாழ்த்துறாங்க மேலே. என்னுடைய நண்பர் விவேக் சாருக்கு நான் இந்த படத்தை, என்னோட வெற்றியை ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வெற்றி வந்து ஒவ்வொரு மேடையிலுமே விவேக் சார் வந்து உதயா ஜெயிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் ஃபேமிலிக்கு அப்புறம் என்னை வந்து உதயா ஜெயிக்கணும்னு சொல்கிற என்னுடைய நண்பரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல விவேக் சாருக்கு என்னுடைய வெற்றியையும் மனோபாலனுக்கும், அதான் மனோஜ் பாரதி ராஜா சொல்லியிருந்தேன், நான் நம்ம இதுலேயே படத்துலேயே போட்டிருப்பேன். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க, ஜெயிக்கணும்னு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ்லாம் பண்ணல, நான் இன்னும் பெருசாக ஜெயிச்சிட்டேனான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நிற்கிறது நான் ஜெயிச்சிட்டதாக உணர்றேன். ஏன்னா எனக்கு இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு பீரியடில் ஒரு மனுஷன் 3வது வாரம் நின்று ஒரு படம் ஜெயிக்குதுன்னா இதை விட எங்களுக்கு ஒரு அவார்டே இல்லை. அந்த மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது தமிழ் சினிமா. அவ்வளோதான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சார் ஓப்பனாக இல்லை சார், சினிமா வந்து ஓப்பனாக இல்லை சார், மோனோபொலியாக இருக்குது சார். ஒருத்தர் வந்து ஒரு 5 படம் ஒரு படத்தை வந்து ஒரு 5 பேர் வந்து பண்ணிங்கன்னா அந்த படத்தை 5 பேருமே கெடுத்து அப்படியே வந்து வா இவன் சும்மா கொஞ்சம் சைலண்டாக இருங்க, நம்ம கம்மி ரேட்டு கேட்போம்னு சொல்லி அப்படி கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு மோனோபொலி நடக்குதுண்ணே. ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி இருக்குது. திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், நான் ஏதாவது எமோஷனில் தவறாக பேச மாட்டேன், தவறாக பேசி தான் முடிக்கணும். பட் சினிமா அண்ணன் நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே உட்காந்து பேசி இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணால் மட்டும்தானே சினிமா இன்னும் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கண்ணே, வரணுண்ணே, எல்லாருமே வரணும். சினிமாவை மட்டும் பார்த்துட்டு சினிமாவை மட்டும் விட்டுட்டா பிரச்சனையே கிடையாது. அதில் பல விஷயங்கள் வர்றதுனால தான் பல விஷயங்கள் நடக்குது. தேங்க்யூ. அண்டு எல்லாருக்குமே, என்னுடைய குடும்பத்துக்கும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்போ வந்து கடவுளாக இருந்து எனக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. என் பிரதர் சிஸ்டர் பிரதர்லா எல்லாருமே வந்து என் பசங்க வந்து என்னுடைய ரைட் லெஃப்ட் மாதிரி இப்போது ஜேஷன் சச்சின். ஆமாம், அவர்களும் வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு. நான் சொல்கிறேன் ஒரு அப்பாவா, நீங்கள் சினிமாவுக்கு வரலாம். சினிமாவோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு எங்கேயுமே கிடையாது. அதனால் படிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறோம். மற்றபடி வந்து மற்றவங்கள மாதிரி சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். சினிமா வந்து கரெக்டான வே. என் சிஸ்டருக்கோ சன்னுக்கோ இவங்க எல்லாத்துக்குமே ஜேஷன் சச்சின் எல்லாருக்குமே செம்ம டேலண்டட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளை விட அவங்களாம் டேலண்டட் இருக்குது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் இருந்தாலுமே எங்கள் எதுவுமே இல்லாமல், எங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக இல்லாமல் நீங்களாம் வந்துடுவீங்கன்ற எங்கள் நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உறுதுணையாக இருக்கிற திருப்பி நான் சொல்கிறேன், நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.